ஹை காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது தெரியும். இந்த வீடியோவில் எப்படி கன்சிஸ்டன்சியாக இருக்கலாம், அஸ் அ டோல்டர் மாமா ப்ரெக்னன்சி ஜேர்னியை கோ த்ரூ பண்ணிவிட்டு என்னால் டே 60 அப்படிங்கிற டார்கெட்டை முடிக்க முடியுது கன்சிஸ்டன்சியாக அப்படின்னா உங்களாலையும் கண்டிப்பாக முடியும். இதுக்கு ஒரு சில டிப்ஸ் இருக்குது. என்னென்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம ஒரு சின்ன டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். சின்ன சின்ன டாபிக்ஸை ஒரு பிட் பேப்பரில் எழுதி வச்சுக்கணும். அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வர்றப்போ நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை கிடைக்கும். நமக்கு போர் அடிக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் டயர்ட் ஆகுது, அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஜூஸ் குடிக்கிறதோ இல்லை நடக்கிறதோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். சாங்ஸ் கேட்குறது, கொஞ்சம் பிரேக் எடுத்து ஒரு 5 to 10 minutes அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் செய்யுங்க. ஃபோன் அடிக்ஷன்லேருந்தும் நம்ம வெளியே இருக்கலாம். என்னால் முடியும்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். கண்டிப்பாக குட்டி டார்கெட்டை ஃபேஸ் பண்ணுறப்போ நம்ம அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் நமக்கு ஹை ஆகும். ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நீங்கள் டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டாக ஒரு என்ன ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். அதே மாதிரி கண்டினியூஸாக படிக்கிறதுக்கு இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க.